மெயினாக வந்து எல்லாரும் விவசாயம் பண்ணணும். பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா விவசாயமே இல்லாத போயிடும். இது எல்லாமே பண்ணுங்க, எதுவுமே பண்ணாதான் நல்லது. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. அஞ்சாங்காரக எடுத்து ஓடி வந்த மாறிக்கு தன்னானே நானே 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 நானே. விவசாயம் அப்படின்றதே நம்ம நாட்டில் எதுவுமே இல்லாமல் இப்போ அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையில் இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில், அதுவும் நம்ம பக்கத்து காட்டு நம்ம சித்தப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நெல் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அவர்கிட்டயே தெளிவாக A to Z விளக்கத்தை நம்ம கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நெல் சாகுபடிக்காக நெல் பயிர் நடுறீங்க, அதாவது நாற்று நடுறீங்க. இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். இப்போ நெல் வந்து இப்போ அம்மன் பண்ணி இது விட்டு இப்போ வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது செலவு வந்து ஒரு ஆளுக்கு வந்து லேபர் கூலி வந்து 300 ரூபா ஆகுது. இதில் வந்து நல்லா மாய்ச்சல் வரும். ஒரு ஏக்கராவுக்கு நல்ல மாய்ச்சல் எடுக்கலாம். ஓகே, இது எத்தனை மாதத்து பயிருங்க? இது வந்து ஒரு 5 மாதம் ஆகும். 5 மாதத்துல மாய்ச்சல் வந்துடும். மாய்ச்சல் வந்த பண்ணால் அதுக்கப்புறம் அறுவடை எப்போ பண்ணுவீங்க? அறுவடை வந்து தை மாதத்துக்கு பக்கம் பண்ணுவோம். தை மாதத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணுவீங்க. அப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் வந்துடுதுங்களா? 6 மாதம் முன்ன பண்ண வந்துடும். சரி, இது இந்த அரிசி வந்து எப்படி இருக்கும்? இது அரிசி நல்லா சன்னமாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ பயிர் நடுறாங்க. இந்த பயிர் நடுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன மாதிரியான முறைகள்லாம் பண்ணியிருப்பீங்க? அதாவது நாற்று விடுறதெல்லாம் எந்த மாதிரி நாற்று விடுறது? நாற்று விடுறது வந்து ஒரு நாற்று விடணுன்னாக்கா பழைய காலத்தில் என்ன மாதிரி பண்ணாங்களோ அது மாதிரி இலை தான் போட்டிருக்கிறோம். வர இதெல்லாம் அடிவாரம்லாம் போட்டது கிடையாது. இது வந்து இலை தான் போட்டிருக்கிறோம். வேப்பலை தான் ஃபுல்லாக போட்டு நாற்று விட்டுருக்குறோம். நாற்று நல்லா வந்துருச்சு. நட ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த நாற்றங்கால் விட்டதுக்கு அப்புறம் அந்த பயிர் வந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் எடுத்து வந்து இங்கே நடுவீங்க? இது வந்து 25 நாள்லேருந்து 30 நாள் வரையும் நடலாம். இப்போ நாற்றங்கால் விட்டதுலேருந்து 25 நாள் டு 30 நாளுக்குள்ளே பயிர் வந்து பெருசாக வந்துடும் இல்லைங்களா? அது வந்து இதை வந்து இந்த மாதிரி டைமில் எடுத்து வந்து இங்கே நட்டுருவீங்க. இது வந்து ஒவ்வொரு இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அளவு மாதிரி வச்சு நடுறாங்க. இங்கே வந்து ஒரு மாதிரி காமனாக நட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? வந்து சாறு பயிர் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா மாய்ச்சல் வரும். இப்படி நட்டோம்னாக்கா இதுவும் ஓரளவுக்கு மாய்ச்சல் வரும். பிரித்து போட்டு கேப் விட்டு நடணும். அதுதான் கேட்டேன். அப்படி நட்டால் நல்லா மாய்ச்சல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வகையாக வந்து ஒரு 2 மாதம் ஆகுது அப்படின்னா அந்த பயிர் வளர்ந்துடும். அதுக்கு வந்து உரங்கள் போடுவீங்களா, இல்லை அது மருந்து அடிப்பீங்களா, இல்லை எதுவுமே மருந்து இல்லாமல் யூஸ் பண்ணுவீங்களா? மருந்து அடிப்போம், பூச்சி மருந்து அடிப்போம். உரமெல்லாம் எதுவும் போட மாட்டோம். பூச்சி மருந்து அடித்தா அப்போ அது வந்து உடலுக்கு கேடு இல்லைங்களா? உடலுக்கு கேடு தான், இல்லைன்னா அந்த பயிர் வரமாட்டேங்குது. அதுக்கு வேறு ஏதாவது பண்ணணும், ஐடியா பண்ணணும். இயற்கை உரம் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல? அதாவது அந்த பஞ்சகாவியன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சாணி இது மற்ற இதெல்லாம் சேர்த்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தயார் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் தயார் பண்ணியிருக்கலாமே, ஏன் அதை நீங்கள் பண்ணலீங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு மேலே முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அடுத்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இது பண்ணலான்னு. சரி, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை டைம் நெல் நட்டுருப்பீங்க? என்னென்ன வகையான நெல்லெல்லாம் நட்டுருப்பீங்க? நான் இது வரலாம் 5020 நட்டுருக்கிறோம், 5050 நட்டுருக்கிறோம், வவ்வாலி நட்டுருக்கிறோம், பொன்னி நட்டுருக்கிறோம். இப்போ வந்து அம்மன் பொன்னி நட்டுருக்கிறோம். இப்போ வைக்கிறது வந்து அம்மன் பொன்னி. இப்போ வைக்கிறது வந்து அம்மன் பொன்னிங்களா? ஆமாம். இப்போ நெல் வளர்ந்ததுக்கப்புறம் இது அறுவடை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மெஷின் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஆட்களை வச்சு அறுத்துருவீங்களா? மிஷின் வந்து அறுக்கலாம். ஏன்னாக்கா வந்து நம்மக்கிட்ட ஒரு 4 பேர் வேலை செஞ்சால் அவங்க பணம் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கும் வேலை கொடுக்கலாம் அப்படின்னால ஆள் வச்சா நான் அறுத்துறது. மிஷினால விட்றதில்ல அதிகம். ஓகே, இப்போ நெல் அடிக்கும்போது அந்த நெல் புல்லுலாம் வரும் இல்லைங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? புல்லெல்லாம் நாங்கள் சொந்த மாட்டுக்கு நாங்களே வச்சுக்குவோம். ஓகே, மாடுக்கு நீங்கள் போட்டுப்பீங்க இல்லைங்களா? கறவை மாட்டுக்கு நாங்களே வச்சுக்குவோம். சரி சரி சரி. இப்போ ஆக மொத்தத்தில் அதாவது நெல் நாற்றங்கால் விட்டதுலேருந்து அறுக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாகும்? இப்போ இது வரலாம் 7000 ரூபா செலவாயிருக்குது. 30 சென்ட் தான் வச்சுருக்குறோம். இதுக்கு மேலே வந்து அறுக்கிற செலவு இருக்குது. இன்னும் வரத்து செலவு, மருந்து செலவு இருக்குது. இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா பக்கம் வந்துடும் இல்லைங்களா? 10-20 வந்துடும். 20,000 வந்துடும். 20 வந்துடும். அப்போ அதுக்கு தகுந்தமான மகசூல் நம்ம கொடுக்குமா? அதாவது நெல் மூட்டைகள் நிறைய வருமா? அது மாய்ச்சல் வந்து நம்ம என்ன அளவுக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அது பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நெல் வந்து தெரியும் நெல் தருது அப்படின்றது இல்லைங்களா? இப்போது நெல் பயிர் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்களில் தான் நடுறாங்க. இப்போ நம்ம மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலாம் அந்தளவுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தண்ணி வசதியெல்லாம் கரெக்டாக இருக்கா? நாங்கள் வந்து இங்கே யாரும் அதிகம் விவசாயம் பண்ணுறதில்ல. எல்லாம் நிறையா கன்று தான் போட்டாங்க. பணப்பயிர் பண்ணுறீங்க? அதாவது எல்லாம் பணப்பயிர் தான் பண்ணுறாங்க. நாங்கள் குறு விவசாயி வந்து சின்ன சின்ன குறு விவசாயங்கள் நாங்கள் மட்டும் நெல் நட்டுட்ருக்குறோம்.
சரி சரி. இந்த நெல்லுக்கெல்லாம் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிடுறீங்களா இல்லை வீட்டுக்காக வச்சுப்பீங்களா? எல்லாம் சாப்பாட்டுக்கு தான் வச்சுக்கோங்க, வியாபாரமெல்லாம் எதுங்க. அப்போ கடையில் வந்து எந்த அரிசியும் வாங்காதல வீட்டிலே வச்சுக்கிறீங்க? கடையில் வாங்க மாட்டோம். ஓகேங்க, ரொம்ப தெளிவாக வந்து இது இப்போ இதனுடைய ப்ராசஸை வந்து எப்படி, அதாவது இந்த முறையை வந்து எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க. மிக்க நன்றி. மெயினாக வந்து எல்லாரும் விவசாயம் பண்ணணும், பண்ணால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா விவசாயமே இல்லாத போயிடும். இது எல்லாமே பண்ணுங்க, எதுவுமே பண்ணால் தான் நல்லது. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. நெல் நடுறதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இவர் கொடுத்துருக்காரு. ஆரம்பத்திலிருந்து, அதாவது நாத்தங்கால் விட்டதுலேருந்து அதுக்கப்புறம் பயிரை அறுவடை பண்ணுறது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா A to Z ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கு அப்படி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. எல்லாரும் எதுக்கு மாறிட்டாங்க அப்படின்னா பணப்பயிருக்கு மாறிட்டாங்க. அதாவது கரும்பு, மஞ்சள், ஸோ இந்த மாதிரி விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில சிறு விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தொழிலை இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நெல் அறுத்தோம். இதுக்கப்புறம் அடுத்த பட்டத்தில் நம்ம தோட்டத்திலையும் நம்ம நெல் போட போகிறோம். இப்போ வந்து நெல் நடுறதுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் களைப்பாக இருக்கும். அந்த களைப்பை வந்து போக்குறதுக்காக பயிர் நடுறவங்க கும்மி பாடல் பாடி அந்த களைப்பை போக்கி வைப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து லைவாக பார்க்க போகிறோம். எப்படி பாடுறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். நாங்காரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு, ஓடி வந்த மாரிக்கு போதுமோ பத்துலையோ பொறுமை உள்ள காளிக்கு, பொறுமை உள்ள காளிக்கு. ரெண்டாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு, ஓடி வந்த மாரிக்கு போதுமோ பத்துலையோ பொறுமை உள்ள காளிக்கு, பொறுமை உள்ள காளிக்கு. ஓடி வந்த மாரிக்கு, ஓடி வந்த இன்னொரு ஆள் பாடுங்களா? மூணாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு, ஓடி வந்த மாரிக்கு போதுமோ பத்துலையோ பொறுமை உள்ள காளிக்கு, பொறுமை உள்ள காளிக்கு. மூணாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு, ஓடி வந்த மாரிக்கு போதுமோ பத்துலையோ பொறுமை உள்ள காளிக்கு, பொறுமை உள்ள காளிக்கு. நாலாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு, ஓடி வந்த மாரிக்கு போதுமா பத்துலையோ பொறுமை உள்ள காளிக்கு, பொறுமை உள்ள காளிக்கு. நாலாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு, ஓடி வந்த மாரிக்கு போதுமா பத்துலையோ பொறுமை உள்ள காளிக்கு, பொறுமை உள்ள காளிக்கு. நானே 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 தன்னானே நானே 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 தன்னானே நானே 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 நன்ன நானே நானே நன்ன நானே அட தன்னானே நானே நன்ன நானே நன்ன நானே. நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம். எங்களோட பாடல் கும்மி பாட்டு. அடுத்து ஒரு சூப்பரான விழாக்கள் திரும்பவும் சந்திக்கிறேன். பாய்.